வணக்கம். உங்கள் சிவில் பாஸ் தமிழ். ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கினால் அது 2-3 வருடங்களில் அவுடேட்டட் ஆகிவிடும் என்று நமக்குத் தெரியும். ஆனால் ஒரு வீடு என்பது தலைமுறைகளுக்கானது. இன்று நீங்கள் கட்டும் வீடு இன்னும் 20 வருடங்கள் கழித்து உங்கள் பிள்ளைகளின் தேவைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும் அல்லவா? இன்று உங்கள் வீட்டை எதிர்காலத்திற்கு ஏற்றதாக, அதாவது ஃபியூச்சர் ப்ரூஃப் ஆக மாற்றுவதற்கான சில ஸ்மார்ட்டான வழிகளைப் பற்றி பேசப் போகிறோம். எதிர்காலம் எலக்ட்ரிக் மயமானது. ஈவி சார்ஜிங் இன்று இல்லாவிட்டாலும் நாளை நீங்கள் எலக்ட்ரிக் கார் அல்லது பைக் வாங்கலாம். அப்போது தனியாக வயர் இழுப்பது கடினம். அதனால் கட்டும்போதே உங்கள் மெயின் பாக்ஸிலிருந்து பார்க்கிங் பகுதிக்கு ஒரு தனி தடிமனான எலக்ட்ரிக்கல் பைப்பை பதித்து விடுங்கள். அடுத்தது சோலார் பவர். அதே போல உங்கள் மொட்டை மாடியிலிருந்து மீட்டர் அறைக்கு ஒரு காலி பைப்பை பதித்துவிட்டால் பிற்காலத்தில் சோலார் பேனல் மாட்டுவது மிகச் சுலபம். சுவரை உடைக்க தேவையில்லை. அடுத்தது வைஃபை நன்றாக இருந்தாலும் எதிர்கால அதிவேக இன்டர்நெட் தேவைகளுக்கு 8K ஸ்ட்ரீமிங், வர்ச்சுவல் ரியாலிட்டிக்கு வயர்டு கனெக்ஷன் தான் சிறந்தது. எனவே கட்டும்போதே உங்கள் வீட்டில் ஒரு மைய பகுதியில் இருந்து அனைத்து முக்கிய அறைகளுக்கும் C86 ஈதர்நெட் கேபிள்களை பதித்து விடுங்கள். இது இப்போது மிக குறைந்த செலவு, ஆனால் பிற்காலத்தில் மிகப்பெரிய வசதி. உங்கள் குடும்பம் வளரலாம், உங்களுக்கு இன்னும் ஓர் அறை தேவைப்படலாம். எதிர்காலத்தில் முதல் தளம் கட்டும் எண்ணம் சிறிதளவு இருந்தாலும் அதை ஆரம்பத்திலேயே உங்கள் இன்ஜினியரிடம் சொல்லிவிடுங்கள். அவர் அதற்கேற்ப அஸ்திவாரம் மற்றும் பில்லர்களை வலுவாக வடிவமைப்பார். மேற்கூரை போடும்போது அடுத்த தளம் கட்டுவதற்காக ஸ்டீல் கம்பிகளை மேலே நீட்டி வைப்பது மிக முக்கியம். சோலார் வாட்டர் ஹீட்டர் இன்றைக்கு பிரபலமாகி வருகிறது. நீங்கள் இப்போது அதை நிறுவவில்லை என்றாலும் அதற்கான ஏற்பாட்டை செய்வது புத்திசாலித்தனம். உங்கள் பாத்ரூம் பிளம்பிங் வேலைகள் நடக்கும்போது மொட்டை மாடிக்கு 2 கூடுதல் பைப்புகளை, ஒரு குளிர்நீர், ஒரு சுடுநீர் ஏற்றி வைத்து விடுங்கள். பிற்காலத்தில் சோலார் ஹீட்டர் பொருத்துவது வெறும் அரை மணி நேர வேலையாகிவிடும். எதிர்காலத்திற்கு தயாராவது என்பது இன்று அதிகம் செலவு செய்வதல்ல, அது இன்று புத்திசாலித்தனமாக யோசித்து சிறிய ஏற்பாடுகளை செய்வது. இந்த ஏற்பாடுகள் பிற்காலத்தில் சுவரை உடைப்பது, மீண்டும் வயரிங் செய்வது போன்ற பல்லாயிரக்கணக்கான ரூபாய் செலவையும் மன உளைச்சலையும் மிச்சப்படுத்தும். இதுவே உங்கள் வீட்டிற்கான சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட். உங்கள் தலைமுறைகளுக்கான வீட்டை கட்டும்போது உங்கள் எதிர்கால தலைமுறையையும் மனதில் கொள்ளுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். சிவில் பாஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.